தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, திங்கட்கிழமை தூதர்களுடைய நாள். பரிவோடு இருப்போம், மற்றவங்க மேலே கொஞ்சம் இறக்கப்பட்டு இருப்போம். அதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையிலே அப்பா நம்ம ராஜா இந்த கிருபை இறைவன் நம்ம கற்றுத்தருகிற பாடம். பரிவோடு இரு. இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது வார்த்தை எடுங்க. நீதிமொழிகள் 19:17. ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறான். பைபிள் சொல்லுது, நீ உங்ககிட்ட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீ கொடுக்கலாமா? யாருக்கு? கடவுளுக்கே கொடுக்க முடியும். பொதுவாக கடவுள்கிட்ட தான் நம்ம பெறுவோம். கடவுள் தானே நம்ம ஆசீர்வதிப்பவர், கடவுள் தானே நமக்கு தருபவர், கடவுள் தானே தன்னையே திறந்திருக்கிறார், நமக்காய் தந்திருக்கிறார், தன் இதயத்தை தந்திருக்கிறாரு, அவர் ரத்தத்தினால் அவை மீட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட கடவுளுக்கு நீ ஒன்றை கொடுக்க முடியும் என்றால், நீ ஏழைக்கு கொடுக்கிற பொழுது ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான். நீ ஏழைகள் மீது இரக்கம் காட்டுகிற பொழுது ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். ஒரு சேலஞ்ச் வைக்கிறான் பாருங்க, இன்னைக்கு நாளுக்கு ஒரே ஒரு சேலஞ்ச். யாருக்காவது கொடுத்து பாருங்களேன், ஒரு இரக்கத்தோடு ஏதாவது செய்து பாருங்களேன். யாருக்காவது சின்ன ஒரு தொகை, சின்ன ஒரு உதவி செய்து பாருங்களேன். அந்த இடத்துல பெறுகிற அந்த ஏழைக்காக இருக்கணும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஆண்டவருக்கு பண்ண, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்துட்டு ஆண்டவருக்கு பண்ணல. ஒரு ஏழை, உங்கள் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஏழை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பண்ணுறது எளிதுங்க. ஆனால் உன் குடும்பத்தையும் உன்னையும் அறியாத ஒரு பண்ணுவது, செய்வது, ஒரு ஈகை, ஒரு கொடுப்பது மிக கடினம். ஆண்டவர் சொல்றாரு, அதில் தான் நான் இருக்கிறேன்றார். அங்கு வாங்குவது அந்த ஏழை அல்ல, நானே பெற்றுக்கொள்கிறேன். அப்போ இறைவார்த்தை, ஏழைக்கு கடன் இரக்கம் கொடுக்கிறவன் காட்டுகிறவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறார். இப்போ நான் கடன் வாங்குறேன், ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபா வாங்குறேன், அப்படியே போயிட முடியுமா? ஏன்னா அவர் கொடுத்துருக்கிறாருல, நான் திருப்பி கொடுக்கணும் இல்லையா? அப்ப ஆண்டவருக்கே நீ கொடுக்கிறா. யாருக்கு கொடுக்கும் பொழுது? ஏழைக்கு இரக்கம் காட்டும் பொழுது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர், நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்க? நீங்க சொன்னீங்கிறதுக்காக நான் எனக்கு ஒரு ஏழைக்கு செய்துட்டு இந்த கேள்வி கேளுங்க. நீங்க யாருக்காவது ஒரு சின்ன இறக்க குணத்துல நீங்க உதவி செய்துட்டு நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கலாம் அந்த கேள்வியை. அப்ப நீங்க சொன்னீங்க, நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு கடன் கொடுத்துருங்க, நீங்க பத்தி தர போறீங்க. அது எப்படி தருவார்? வார்த்தை சொல்லுகிற பாருங்க, இறை வார்த்தை நீதிமொழி 19:17. அவர் அவனுக்கு அல்லது அவளுக்கு தக்க பலன் அளிப்பார். அவர், நீ சின்ன 10 ரூபா செஞ்சிருப்ப, 100 ரூபா செஞ்சிருப்ப, ஆண்டவர் தனது இரக்கத்தை, தனது ஆசீர்வாதத்தை, தனது வல்லமையை, தனது கிருபையை, தனது அருளால் நம்மை நிரப்புவார். அவர் அவனுக்கோ அல்லது அவளுக்கோ தக்க பலன் அளிப்பார். எங்க நீ துவண்டு விழுகிற இடத்துல அவர் தாங்குவார். நீ சிறுமைப்பட்டு இருக்கிற இடத்துல அவர் உன்னை உயர்த்துவார். நீ தனித்து நிற்கப்படுகிற பொழுது அவர் உனக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் அவர் உன்னோடு இருப்பார். இதுக்கெல்லாம் செய்யணும், இதெல்லாம் வாங்கணும், என்ன ஃபாதர் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, உதவி செய், இரக்கத்தோடு இரு. அன்னை தெரசா சொல்லுவாங்கல்ல, இறக்கத்தான் போகிறோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். ஒரு நாள் போக போற உயிர் தான், ஆனால் இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருப்போமே. உயிர்களுக்கு நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். காலை ஆராதனைக்கு நன்றி. ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. திங்கட்கிழமை தூதர்கள் நாள். அதுவரை எங்கள் தூதர்களை எல்லாம் பாதத்தில் வைத்து ஆராதிக்கும் தூதர்கள் எங்களை காப்பார்களாக. நாங்கள் வழி நடத்தப்படுவோமாக, ஆசீர்வாதமாக இருப்போமாக. இன்றைக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு 14வது அதிகாரம் 13-21. இரக்கத்தோடு இருக்கிறோம். பைபிள் படிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். இரக்கத்தோடு இருக்கணும். ஆண்டவர் இரக்கத்தோடு இருந்தார், பரிவு கொண்டார், அதற்காகவே அவர் தன்னை கரைத்து கொண்டார். எனவே அந்த ஆண்டவரோடு இருக்கும்போது இரக்கத்தை நீ பெறுவாய். இங்கிலாந்து நாட்டில் தேம்ஸ் நதின்னு ஒரு நதி இருந்தால், மிக ஆபத்தான பகுதி. நிறைய பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள். இப்படி தற்கொலை செய்து கொள்கிறார்களே என்பதை, அந்த இடத்துல வந்து கொலை செய்து கொள்ளக்கூடாது, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அரசு ஒரு திட்டம் தீட்டி ஒரு காவலரை அங்கே வைக்கிறது. அப்படி யாராவது வந்தால் தடுத்து நிறுத்த. அப்பொழுது மிகப்பெரிய வருத்தத்தோடு பாரத்தோடு தற்கொலை செய்து கொள்ள அந்த தேம்ஸ் நதிக்கு ஒருவர் வருகிறார். அப்போ இந்த காவலர் அவரை தடுத்து நிறுத்த அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பித்தோடனே, உனக்கு தெரியாது, அந்த தற்கொலை செய்து கொள்ள வந்தவர் சொல்கிறார், என் பிரச்சனையை நீ கேட்டனா நீயே தற்கொலை செய்து கொள்வாய், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற, சரி சொல்லு என்று கேட்கிறார் இந்த படை வீரர். இவர் தன் கஷ்டத்தெல்லாம் சொல்கிறார். கேட்டு முடிச்ச உடனே இந்த படை வீரர் தற்கொலை செய்யாது என்று சொன்னவர் துக்கம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. நண்பர்களே, கம்பேஷன், அவரோடு இணைந்து கொள்வது,
ஆண்டவர் நம்மோடு இணைந்து கொண்டார். எங்க என்றால் அந்த பரிவிலே. இந்த மக்கள் ஆயிரம் இல்லாத ஆடுகளை போல அழகழிக்கப்பட்டார்கள் என்று அவர் இறங்கி வருகிறார். இஸ்ராயல் மக்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அவர்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களுடைய நிலையை என் காதுகளால், அவர்களுடைய குரலை என் காதுகளால் கேட்டேன் என்று ஆண்டவர் இறங்கி வருகிறார். மோசேயை அனுப்புகிறார். ஆண்டவர் வருவார். அப்ப நம்ம அவரோடு இருக்கணும். ஜெபத்தில் இருக்கிறது வெற்றி. அவர் பரிவு உள்ளவர். அந்த பரிவு உனக்கு சொந்தம். அந்த பரிவில் நீ வாழ்வாய், உன் வீடு வாழும். ஜெபிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே, நல்லவரே, நன்றி. இந்த நாளுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிற வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க அப்பா. ஒப்பு கொடுங்க. தேவையெல்லாம் ஒப்பு கொடுத்து கேளுங்க. இந்த காலை ஆராதனை, இது அபிஷேக நேரம் கேளுங்க. ஆண்டவரை துதித்து கேளுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ, உங்க வீட்டுக்கு என்ன வேண்டும், இந்த நாளில் உங்களுக்கு என்ன வேண்டும் செபிங்க. உங்களுக்கு இறக்க குணம் வேண்டுமா செபி. எனக்கு உதவி செய்ய முடியலப்பா, பிறகு கொடுக்குற மனசு வரலையா அப்பா, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேளு. கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம், அதுவும் ஆண்டவருடைய கிருபை. கேள், அவர் தருவார். நீ தருகிற பொழுது என்ன வாழ்வாய். பழமையான இரவு நீங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்ப. ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஆசீர்வாதம் மாற்றுவாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்வீர்களாக. தலைவணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த காணொலி யாருக்கு தேவை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்க, யாருக்கு தேவையாக இருக்குன்னா இந்த காணொலியை மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்ப உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.